பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு பசியில போய் இந்த மாதிரி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, வேற ஏதோ ஒரு பழத்தை போடுப்பான்னு சொல்லவும் மரத்தை அந்த பையன் குலுக்குறான். அப்ப அந்த பழமெல்லாம் கீழே விழுகுது. அது கீழே விழுந்தோம்னா அப்படியே அது பூரா மண் ஒட்டிடணும்னு ஔவையார் அதை எடுத்து இப்படி ஊதி இருக்கிறாங்க. மேல இருந்து அந்த பையன் கேட்டிருக்கான், என்ன பாட்டி பழம் சுடுதான்னு. அவ்வளவு படிச்ச ஔவையாரையே அந்த கேள்வி சுட்டுருச்சு. என்னன்னா இந்த தத்துவம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முருகப்பெருமான் மண் ஒட்டாம பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம தான் திருப்ப திருப்ப மண்ணை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். ஆசை கோபம் நிறைய. முருகான்னு சொன்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். அப்படி இந்த அற்புதமான நாவல் மரம் இன்னைக்கும் இருக்குங்க. பழமுதிர் சோலை போனா அந்த விநாயகர் கோயில் பக்கம் அந்த மரத்தை பார்க்க முடியும். இதுல என்ன அதிசயம் அப்படின்னா, எல்லா நாவல் மரமும் ஆடி ஆவணி மாதத்துல மட்டும்தான் பூக்கும் காய்க்கும் அந்த கனியும் உருவாகும். ஆனா இந்த நாவல் மரம் மட்டும் முருகனுக்கு உகந்த ஐப்பசி மாதம் சஷ்டி அந்த நேரத்துலதான் இந்த நாவல் மரம் பூக்கிறது. ஏன்னா முருகனுடைய பாதம் எனும் பூ பட்டதல்லவா. நீங்க முடிஞ்சா போய் பாருங்க, தரிசனம் பண்ணுங்க. நன்றி.